அல்லேலூயா. சத்தத்துக்கு சொல்லுவோம் அல்லேலூயா. இப்பொழுது நம்ம இருக்கிறதான என் கருவை கண்டிரையா பாடல் ஆசிரியர் பாஸ்டர் ஆரோன் போல அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போமா? தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே நல்லவர். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் இரவு இந்த கூட்டத்துக்கு அன்போடு கூட அழைத்த அன்பு பாஸ்டருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீங்க? கர்த்தர் இந்த அற்புதத்தின் இரவுல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். யாரெல்லாம் அப்படி வந்திருக்கிறீங்க எதிர்பார்ப்போடு கூட? ஆமென். அப்படி நல்லா கண்ணை மூடி ரெண்டு கையை உயர்த்தி நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். ஆமென். ரெண்டு கையை நல்லா உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்று சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, நல்ல கையை உயர்த்தி, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை, சொல்ல விண்ணப்பத்தை, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 91 அதோடைய 14வது வசனத்தை யாராவது ஒருவர்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா யாரெல்லாம் நம்புறீங்க? அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை நிச்சயம் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமீன் சொல்றவங்களை மட்டும் கொஞ்சம் ஆசீர்வதிங்க சார். ஆமீன். நல்ல சத்தம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? இந்த அற்புதத்தின் ராத்திரி என்னுடைய ராத்திரி. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். நம்புற ஆண்டவரால ஒரு ராத்திரியில அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசத்தை இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க. நான் நம்புறேன் கர்த்தருடைய உள்ளத்துல போற்ற பாரங்களை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அற்புதத்தின் ராத்திரி என்னுடைய வாழ்க்கையின் ராத்திரின்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சத்தம். ஹல்லேலூயா. நீ படிச்சிருந்தா உன்னை உயர்ந்த அடைக்கத்துல வைப்பேன் போடல, உனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தா உன்னை உயர்ந்த அடைக்கத்துல வைப்பேன் போடல. ஆமீன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால, யாருக்கெல்லாம் தெரியும் இயேசுங்கிற பெயர்? ஆமீன்.
யாரெல்லாம் இயேசு என்ற நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ வேதம் சொல்லுகிறது அவர்களை நிச்சயம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நல்ல கையை தட்டி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சோத்திரமே செய்யா. சொல்லுங்க மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அடுத்து ஒரு மணி நேரம் உங்க வாயிலிருந்து ஆமேன் அல்லேலூயா கொஞ்சம் சத்தமா வரணும். ஆமேன் அல்லேலூயா. ஆமா, இதை விட்டுறாதீங்க. கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரத்துல 35வது வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கண்டினியூ வாசிக்கலாமா? லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துடைய 35வது வசனத்திலிருந்து யாராவது ஒரு சத்தமா. பின்பு அவர் எரிகோக்கு சமயமாய் வரும் பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு, அதற்கு அவன், நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்கள. பர்த்திமேயுடைய வேலை என்னன்னா பிச்சை எடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஸோ ஒரு தெருவில் நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சத்தம் அன்னைக்கு அவன் காதில் கேட்குது. என்னடா இன்னைக்கு வித்தியாசமான சத்தம் இன்னைக்கு காதில் கேட்குதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு போறான்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி இவனால சத்தமா கூப்பிட முடியும்னா இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது இயேசு யார் என்று. ஆமீன். சத்தமா கிட்டத்தட்ட அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? எத்தனை பேர் இருந்தாலும் இவனுடைய சத்தம் மட்டும் எல்லாருடைய சத்தத்தையும் தாண்டி அப்பாவுடைய காதில் விழுந்தபடி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சத்தம். ஆமீன். எத்தனை பேர் நான் இப்படி நம்புறேன். இந்த பர்த்திமேயுவால, ஐயா இந்த மனுஷன் எனக்கு பார்வை கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள பறந்துச்சுன்னா நான் நம்புறேன் அவனுக்கு இயேசு யார் என்று நன்றாய் தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அவரை நோக்கி விசுவாசம், ஆண்டவர் நீ கேட்டதால் நான் உனக்கு பார்வை கொடுக்கல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எந்த நம்பிக்கையோடு கூட வந்து உட்கார்ந்து இருக்கிறியோ அந்த விசுவாசம் உன்னை
ரட்சித்தது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாஞ்சதால, என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினால நான் என்ன பண்ணுவேன்? அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த இடைக்களத்துல வைப்பேன். இயேசு எத்தனை வயசுல தெரியுமா ஊழியத்துக்கு வந்தாரு? எனக்கு தெரியுமா இயேசு எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு? கேட்கல. ஆமா, இயேசு ஊழியத்துக்கு வந்த வயசு 30. இயேசு செய்த முதல் அற்புதம் எந்த அற்புதம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினதுக்கு அப்புறமா தான் இயேசு யார் என்கிற செய்தி எல்லாருக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்ப இயேசு அற்புதம் செய்யாத வரைக்கும் இயேசு தான் யாருன்னே யாருக்குமே. ஆமா தானே? இயேசு முதல்ல கானா ஊருக்கு போறாரு. அந்த கானா ஊர்ல இருக்கிற கல்யாணத்துல தண்ணீரை, வெறும் பச்சை தண்ணியை திராட்சை ரசமா மாற்றி விடுகிறார். இப்ப இந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினாருங்கிற செய்தி கானா ஊர்ல இருந்து தாண்டி பக்கத்து ஊர் இப்ப எல்லா இடத்திலும் அவருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் பரவ ஆரம்பிக்கிறது. இப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியும் என்கிற சொல்லி. இந்த பர்த்திமேயு யார் அப்படின்னா, இவன் ஒரு குருடன். இவனால பார்க்க முடியாது, ஆனா கேட்க முடியும். சொல்லுங்களேன், பார்க்க முடியாது. நீங்க டல்லா உட்காந்துட்டு பார்த்தா எனக்கே தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் என்ன ஆக்டிவா இருங்களேன். இது எங்க ஊர் சென்னை ஜனங்களா இருந்தா வேற லெவல் இருக்கும். கொஞ்சம் டல்லா சொல்லுங்க. அவனால பார்க்க முடியாது. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே. ஆமா, சூப்பர். அற்புதத்தை நிறைவு. சில இடத்துல பிரசங்கம் பண்ண போனா டைமே ஓடக்கூடாதுன்னு நினைப்போம். சில இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போனா டைம் எப்படா ஓட நினைப்போம். அந்த உட்காந்துருக்க ஜனங்களை பொறுத்து அந்த வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. சில எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டு ஆமென் அல்லேலூயான்னு சொல்லினே இருப்பாங்க பாருங்களேன். அவங்களுடைய வாழ்க்கையில கத்தர். நானும் அப்படிதான் ஆராதிக்கிறதுல பைத்தியக்காரன். சொல்லுங்க, பர்த்திமேயுவால பார்க்க முடியாது. இசப்பா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு அற்புதத்தின் இரவாய் மாறட்டும். சொல்லாதவங்களுக்கு எப்படி வந்தாங்களோ அப்படியே போகட்டும். இயேசு ஜெபத்தை கேட்பாராக. சொல்லுங்களேன். ஏசு அந்த பர்த்திமேயுவால பார்க்க முடியாது, ஆனா கேட்க முடியும். நம்மளால கூட இயேசுவை பார்க்க முடியாது, ஆனா கேட்க முடியும்ல. ஐயா சொன்னார்ல, சில வாக்கு தத்தங்களை நம்மளால கூட பார்க்க முடியாது, ஆனா வாக்கு தத்தங்களை எல்லாம் கேட்க முடியும். நான் ஒண்ணு சொல்றேன், இதுவரைக்கும் காதால கேட்ட அற்புதங்களை எல்லாம் இந்த ராத்திரி கண்களால பார்ப்பன. எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க. இதுவரைக்கும் காதால கேட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த அற்புதத்தின் இரவுல கர்த்தர் எனக்கு கண்களால பார்க்க வைப்பார். நல்ல கையை தட்டி இயேசு ரொம்ப நல்லவல்ல. ஆமா. இப்ப நான் நினைக்கிறேன், பர்த்திமேயு உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ, இந்த பர்த்திமேயு உங்க அம்மாவுடைய வயிற்றுல கருவா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும். என்ன தெரியுமா? இந்த வயிற்றுல வளர்ற இந்த குழந்தை தான் என் குடும்பத்தை காப்பாற்ற போகுது. ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த குழந்தைய இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க போறேன், இந்த குழந்தைக்கு இந்த வேலை வாங்கி தர போறேன், இந்த குழந்தைக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கருவில் இருக்கிற இந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒரு பயங்கரமான கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாங்க. எதிர்பார்த்த நாளை போலவே இந்த பர்த்திமேயு இந்த உலகத்துல ஒரு குழந்தையா பிறகுறான். பிறந்த உடனே இவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய இடி தள்ள தூக்கி இடியை போட்ட மாதிரி ஒரு, நான் பேச தமிழ் வழங்குதா? சரி. ஆமா, இவங்க அப்பா அம்மாவுக்கு தூக்கி பெரிய இடியை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவனை ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்கிறோம், இவனை குறித்து டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது இந்த குழந்தை பார்க்க முடியாது, இந்த குழந்தைக்கு பார்வை இல்லாம இது பிறந்திருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன இல்லை பார்வை இல்லை, இந்த குழந்தையால இந்த உலகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, ஐயா எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன பண்ணணும், என் பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கணும் ஐயா, இந்த பிள்ளை தான் என்னுடைய எதிர்காலம், இந்த பிள்ளை தான் என்னுடைய கோட்டை, இந்த பிள்ளையை குறித்து பல கனவுகள் இருக்கிறது. நமக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பல ஆசைகள் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குன்றவங்க மட்டும் கைத்து, என் பிள்ளையை குறித்து எனக்கு நல்ல ஆசை. ஆமீன். ஆனா பல டாக்டர்கள் பல மருத்துவமனைகள் எங்கெங்கயோ போய் பார்த்தாலும் ரிப்போர்ட் இப்படிதான் சொல்லுது, இவனால இந்த உலகத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நான் ஒன்று சொல்லவா, டாக்டருடைய ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுகிற ஒருவர் உண்டுன்னா அவர் தான் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கையை தட்டி. இந்த டாக்டருங்களாம் படிச்சிருக்காங்க தெரியுமா, பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்கல்ல, அந்த படிச்சதை வச்சு அவங்க முடிவை சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? டாக்டர்லாம் படிச்சிருக்கிறாங்க, அதை படிச்சதை வச்சு முடிவு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் படிச்சிருக்கிறாரு தெரியுமா, அதனால படிச்சதை வச்சு முடிவு சொல்லுவார், இது என் புள்ள,
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சத்தம் ஆமென். கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் கொஞ்சம் தீபாவளி மாதிரி சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் என்னுடைய நாள். 2 கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே. நான் சொல்றேன், அங்க எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருடைய சத்தத்தை தாண்டி பர்த்திமையோட சத்தம் மேல கேட்டதுல அந்த மாதிரி உங்க சத்தம் ரெடியா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே. சூப்பர் சூப்பர். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சுகம் தருபவரே, சோத்திரமே செய்யா. நல்ல நல்லா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை நம்புறீங்க? எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். ஆமென். நான் எங்க அப்பாவை நம்பல, அம்மாவை நம்பல, வேற யாரையுமே நம்பல. நான் நம்புகிறது கர்த்தரை. சொல்லுங்க, நான் நம்புறது அவரால வரும். ஹல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு பெரிய கனவான பெரிய இடி. இந்த குழந்தையால நடக்க முடியாது, இந்த குழந்தையால பார்க்க முடியாது. இந்த குழந்தை எந்த டாக்டர்கிட்ட போனாலும், எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ரிப்போர்ட் தான் சொல்லுது, இந்த குழந்தையால. அன்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை மேல குறைய ஆரம்பிச்சது. இப்போ முடிவு பண்றாங்க அப்பாவும் அம்மாவும், இந்த குழந்தையால இந்த குடும்பத்துக்கு எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி கையில ஒரு தட்டை கொடுத்து, உனக்கு பிச்சை, நீ என்னது பிச்சை எடுக்க மட்டும்தான். ஆமா தானே? என்னதான் இவனால பார்க்க முடியாதவனா இருந்தாலும், என்னதான் இவன் பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும், இவனுக்கும் அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல? அம்மாவும் இல்லையா? இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? இருந்திருப்பாங்க. இல்ல கண்டிப்பா இருந்திருப்பாங்கல்ல. இவனுக்கு என்ன தெரியும்னா, பிச்சை எடுக்க தெரியும். அம்மா தாயே போற வரவங்க எனக்கு பிச்சை போடுங்கம்மா. எவ்வளவோ முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. தெரிஞ்சதெல்லாம் பிச்சை எடுக்க மட்டும்தான் பர்த்திமைக்கு தெரியும். இவனுக்கு உள்ளத்துல கொஞ்சம் கூட துளி கூட என்ன இருந்திருக்காது, நானும் இந்த உலகத்தை பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல வருடங்கள் ஆனது. அப்படித்தானே? நான் நினைக்கிறேன் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். இயேசு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் பிச்சை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன்ல. இப்ப இயேசு முதல்ல கானா ஊருக்கு போய் அந்த ஊர்ல நடக்கிற கல்யாணத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிடாரு பாருங்களேன். தண்ணீர் என்ன பண்ணிடுறாரு? இப்ப அந்த பக்கத்து ஊர்ல பேசுறாங்க, பக்கத்து தெருவுல பேசுறாங்க. அப்படியே பேசி 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 பர்த்திமை பிச்சை எடுக்கிற நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிச்சை எடுக்கிற இடத்துலயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா இப்ப நம்ம பர்த்திமை பிச்சை எடுத்துருக்கிற அம்மா தாயே பிச்சை போடுங்க. ஏன்னா அவருக்கு பிச்சை எடுக்க மட்டும் தான் தெரியும். கானா ஊர்னு ஒரு கல்யாணம் நடந்துச்சுப்பா. இது வரைக்கும் தண்ணீரை திராட்சரசமாய் மாறினது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதத்தை யாரும் கேள்விப்பட்டது பழைய ஏற்பாட்டுல இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்களா? நான் சொல்லுவா, யாருக்கும் செய்யாத அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னா எத்தனை பேர் நம்ப? இது வரைக்கும் கேள்விப்படாத அற்புதங்கள். ஆமென். எந்த யூடியூப்லயும் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னா சந்தோஷமா. ஆமென். ஹல்லேலூயா. பேசுறாங்க பாருங்க பிச்சை எடுக்கிற இடத்துல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரோ ஒருத்தர் வெறும் பச்சை தண்ணீரை வெறும் தண்ணியை திராட்சரசமா மாத்திட்டாராப்பா. இது வரைக்கும் எங்களுடைய வாழ்நாள்ல எங்களுடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை யாருமே என்ன பண்ணதில்லை.
இவர் நம்மால் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. எங்க பேசுறாங்கன்னா பிச்சை எடுக்கிற இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பிச்சை எடுக்க மட்டும் தானே தெரியும். கையில ஒரு தட்டு, யாருன்னு தெரியல. யாருப்பா அவரு அப்படின்னா யாருன்னு தெரியல. ஆனா அவர் பெயர் ஏதோ இயேசுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே நம்மால பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா, அப்படி திரும்பி இயேசுவா. தன்னுடைய வாழ்நாள்ல இந்த பர்த்திமேயு முதல்ல இயேசு என்கிற பெயரை தன்னுடைய காதால கேட்கிறான். இவனால பார்க்க முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இயேசு எங்கேயோ அற்புதம் செய்கிறார்ன்ற வார்த்தையை எங்கேயோ பிச்சை எடுக்கிற இடத்துல கேட்கும் போது முதல் நான் நம்புறேன், சிலருக்கு இந்த காதல வாங்கி இந்த காதல வார்த்தை போயிடும். ஆனா சிலருக்கு மட்டும்தான் இந்த காதல வாங்குற இந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள போய் ஏதோ ஒண்ணு பண்ணும். நிச்சயம் நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாங்க எதை பார்த்து பயப்பட போறது இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், இயேசு ரொம்ப நல்லவர். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால நான் அவனை நிச்சயம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். முதல்ல இந்த பர்த்திமேயு தன்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசு என்கிற பெயரை தன்னுடைய காதால கேட்கிறான். கண்ணால பார்க்க முடியாது இல்லையா, உனக்கு பார்வை இல்லை. இப்ப அடுத்தது பல இடங்கள்ல நடக்கிற அற்புதம் இல்ல. இயேசு 12 வருஷமா இருக்கிற அந்த அம்மா வயசு சுகப்படுத்தினார். ஆமாவா இல்லையா? இயேசு செஞ்ச அற்புதம் அப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு இல்ல, அப்படி சூப்பரா பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த இடம் ஃபுல்லா இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, சூப்பரா பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்ப இயேசு செய்கிற அற்புதங்களை எல்லாம் பரவி இந்த பிச்சை எடுக்கிற இடத்துல அப்படியே பேசும் பொழுது அடிக்கடி இயேசு என்கிற வார்த்தை, இயேசு அங்க சுகப்படுத்தினார், இயேசு இவங்களுக்கு சுகப்படுத்தினார், இயேசு அவங்களை காப்பாற்றினார், இயேசு இவங்களை விடுதலை கொடுத்தினார், இயேசு இவங்களை வாழ வச்சார் என்ற இந்த வார்த்தையை இந்த பர்த்திமேயு கேட்க ஒரு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சது. மற்றவங்களுக்கு இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும்னா எனக்கும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். யாரை நம்புறீங்க? இந்த ராத்திரி மற்றவங்களுக்கு அற்புதத்தின் ராத்திரியா மாற முடியும்னா எனக்கும் இந்த ராத்திரி அற்புதத்தின் ராத்திரியா மாற முடியும். நம்புறவங்க நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்தவங்க, நீ காதால கேட்டது எல்லாம், நீ காதால கேட்ட அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் உன் கண்களால பார்க்க வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புவீங்க? நிறைய அற்புதங்களை காதால கேட்டிருக்கிறேன். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம். ஆமாவா? பைபிளை படிக்கும்போது வாக்குத்தத்தம் வரும். சில நேரத்தில் மற்றவங்களுடைய மெசேஜை கேட்கும்போது சிலர் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை பேசுவார். மாசம் வாக்குத்தத்தம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் ஒண்ணுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே, ஆமா தானே, ஒண்ணுமே நடந்த மாதிரி என்னடா பெரிய அற்புதங்கள் பெரிய அதிசயங்கள்லாம் செய்வேன்ற வாக்குத்தத்தத்தை என் காதுகளில் கேட்டுட்டே இருக்கு. ஆனா ஒண்ணுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கொஞ்சம் முன்னாடி போய் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்திருக்காது. இது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட, அவர் என்ன பேசினாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்றது சில நேரத்தில் நான் மறந்திருக்கலாம், நீங்க மறந்திருக்கலாம். ஆமென். ஆனா ப்ராமிஸ் பண்ணவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தர். தேவப்பிள்ளையை, ஒருவேளை நீங்க இயேசுவின் நாமத்தை நல்ல வைராக்கியமாய் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சத்தம் ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பல அற்புதங்களை கேள்விப்பட இந்த பர்த்திமேயுக்குள்ள ஒரு உள்ளத்துல ஒரு ஏக்கம், என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டீங்களா? கேள்வி இருக்குமா இருக்காதா? ஓ, அதையும் தாண்டி இவனுக்கு ஒரு ஏசப்பா பேரை நிறைய கேட்க ஆண்டவர்கிட்ட அப்படியே நல்ல டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும், கண்டிப்பா நான் சாகிறதுக்குள்ள இந்த உலகத்தை பார்ப்பேன், கண்டிப்பா சாகிறதுக்குள்ள இதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதையும் தாண்டி கேள்வி, பல நாட்கள் பல ராத்திரிகள் கேள்வி, ஆண்டவரே இந்த உலகத்துல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம தான் இந்த உலகத்துல நான் பறப்பேன், இந்த உலகத்துல என்னால பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்ல அம்மா அப்பாக்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆனா உங்களுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியும்ல. எனக்கு கருவிலையை அடிச்சிருக்கலாமே, யாருக்குமே யூஸ் இல்லாம இந்த உலகத்துல எதுக்காக வாழணும், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இந்த உலகத்துல எதுக்காக வாழணும், எனக்கு கருவிலையை அழைச்சிருக்கலாமே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டாலும் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை, நிச்சயம் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். யாரை நம்புறீங்க?
நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல. பக்கத்தில் கை பிடிச்சாங்களேன். நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்க போகிறதில்ல. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்புறவங்களுக்கு மட்டும் நடக்கும். ஹல்லேலூயா. பல கேள்விகள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த இந்த இயேசு ஏன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? அந்த கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? நானும் உட்காந்து கேட்பாண்டு, நீங்கள் ஊழியக்காரருக்கு மட்டும்தான். நான் பயங்கர கடனில் இருந்தேன் பாருங்களேன். அப்போ பயங்கர கடனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது சிலலாம் வந்து சாட்சி சொல்லும்போது சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் ஊழியக்காரங்க மட்டும்தான் செய்வீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா? யாரும் அப்படி கேட்குறீங்க சொல்லுங்க. இந்த ராத்திரி அற்புதத்தின் ராத்திரியே மாறும். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இப்போ இந்த பர்த்திமை பிச்சை எடுக்கிற ஊர் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரு? கண்டிப்பா வள்ளி ஊரு கிடையாதுன்றீங்க. கரெக்டா? எரிகோ. சொல்லுங்க. எரிகோல இன்னொரு மனுஷன் இருக்கிறான். யாரு? சூப்பர். சகை. அக்காவுக்கு நல்லா கை தட்டுங்க. ஒரு அக்கா இருக்காங்களே. நிறைய பேர் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்றதுக்குள்ள அவங்க சொல்லிட்டாங்க. அப்படிதான் இல்லை? இப்போ சகையும் எங்க தான் இருக்கிறான்? எரிகோவில் இருக்கிறான்ல. இப்போ பிச்சை எடுக்கிறவங்க சொல்றாங்க, ஏய் நம்ம இத்தனை நாளா பேசிட்டு இருந்த இயேசு இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரியா, நம்ம இருக்கிற எரிகோக்கு வந்திருக்கிறாரியா. எப்படிப்பா சொல்றேன்னு கேட்டா, நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, சகேன்னு ஒரு மனுஷன். அவன் எல்லாருக்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி தான் பழக்கம்ல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எல்லாரும் வீட்லயும் போயிட்டு கதவை தட்டி, நான் உங்ககிட்ட அநியாயமா வட்டிக்கு வாங்கி தான் திருப்பி கொடுத்துறேன் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியம். குட்டி என்னடா நடந்துச்சுன்னு கேட்டா, அவன் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த இடத்துல ஒருத்தர் இயேசுன்னு வந்தாரு. அவரை பார்க்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஒரு பயங்கரமான கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை தாண்டி அவரை போய் என்ன பண்ண முடியாது, என்னால பார்க்க முடியாது. ஆமீன். சரி, மரத்துல ஏறி போய் தூரமாறு அவர் முகத்தையாவது பார்த்துடலாமேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஏக்கம். அந்த வாஞ்ச, நான் சொல்றது வாஞ்சல, எந்த இடத்துல உட்கார்ந்ததுனால வாஞ்ச. மனுஷ முகத்தை பார்க்கிறான கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். ஆமீன். இப்போ அந்த வாஞ்சையை பார்த்துட்டு மரத்து மேல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இவரு சகைவே சீக்கிரமா இறங்கி வாப்பா, நான் வீட்டுல தங்கணும். எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன ஆண்டவரே, கிட்டத்தட்ட உங்களை நெருக்கிட்டு உங்களை பார்க்கவே முடியலன்றதுக்காக தான் நான் மரத்து மேல ஏறினேன். இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்காத, இவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க போகாம ஏன் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்க அப்படின்னா, நீ உன் வாஞ்சையை பார்த்து இன்னைக்கு உனக்கு தாண்டா அற்புதத்தின் ராத்திரி, உன் வீட்டில் நான் தங்க வரேன் தெரியுமா. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் வாஞ்சையோடு தெய்வ வார்த்தை கேட்குறாங்கன்றது தான் முக்கியம். அதையும் தாண்டி பெரிய கேள்வி, ஆண்டவரே இந்த இந்த ஊர்ல இந்த கிராமத்துல என் பேரு பாவின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, வட்டிக்கு விடுறேன்னு சொல்லுவாங்க, குள்ளன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட அடையாளம் கேட்டீங்கன்னா என் பேர் சகைன்னு நிறைய பேருக்கு இங்க தெரியாது ஆண்டவரே, யாருக்குமே தெரியாது. என்னுடைய பேர் உங்களுக்கு மட்டும் எப்படி ஆண்டவரே தெரியும்னு கேட்டா, ஆண்டவர் சிரிச்சிட்டே சொல்லியிருப்பாரு, டேய் உனக்கு மட்டும் இல்லடா, உங்க அப்பா அம்மாவுக்கே பேர் வச்சது நான் தான். அதெல்லாம் நம்புறீங்க? 2 கையை உயர்த்தி. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. சகைவே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, உன் வாஞ்ச உன் உள்ளத்துக்குள்ள தங்கும்படி நான் வந்திருக்கிறேன். நான் நம்புறேன், யாருடைய வீட்டுல கர்த்தருடைய பாதம் படுகிறதோ அவங்களுக்கு தான் இந்த ராத்திரி அற்புதத்தின் ராத்திரியை மாறும். ஆமென். நல்லா சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை என் பெயர் உருவாகும் முன்னே. நல்ல கையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, பெயர் சொல்லி
ஆச்சு, இந்த பர்த்திமைக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே எரிகோவில் தான் நானும் இருக்கிறேன், எரிகோவில் தான் சகேயும் இருக்கிறான், இல்லை எங்கள் ஊர் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காமலே போயிட்டீங்களே ஏசப்பா, மனுஷங்களுக்கு தான் என்ன பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவரே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு இல்லை? இந்த கேள்வி வந்திருக்குமா இருக்காதால? நான் படிக்கும் போது கொஞ்சம் அப்படி யோசிச்சேன். திடீர்னு இந்த பக்கமாக ஒருத்தர் வராருன்னு உடனே இவன் கேட்ட கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒருவேளை பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் என்ன கேட்டிருக்கணும்? பிச்சை கேட்டல 5 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லை? அவங்களோட எதிர்பார்ப்புலாம் அதுதான். 10 ரூபாய் கொடுக்குற இடத்துல 20 ரூபா கொடுத்தா இன்னும் ஹாப்பி. ஆனால் இவன் கேட்டது பாருங்களேன், வித்தியாசமா இருந்துச்சு. நான் பார்வையாடு ஆண்டவரே, நான் யோசிச்சேன் இப்படியா இவ எந்த மாதிரி யோசிச்சிருப்பான்ல? ஒருவேளை பார்வை என்ன யார்கிட்ட கேட்டிருக்கணும்? டாக்டர்கிட்ட கேட்டிருக்கணும்ல, ஆமாவா இல்லையா? இல்லை இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் விழுந்திருக்கணும், ஏதோ மருத்துவமனை வாசலில் விழுந்திருக்கணும், எனக்கு எப்படியாவது பார்வை கொடுங்க. ஆனால் இவன் டாக்டர்கிட்டையும் கேட்கல, மருத்துவமனை வாசல்லையும் போய் விடல. இவன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறான். அவரை பார்த்து, எனக்கு பார்வையாடுன்னு ஆண்டவரே, கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறான்ல. ஏன் இவனால வித்தியாசமா யோசிக்க முடியுதுன்னா, இவனுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு இயேசு யாருன்னு புரிஞ்சிருச்சுல? இயேசுவால தான் என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். என் படிப்பு என்ன உயர்த்தாது இல்ல? சொல்லுவோம், படிச்சவங்க உயர்றாங்களோ இல்லையோ, இயேசு பிடிச்சவங்க உயருவாங்க. சத்தமா அல்லேலூயா. பேக்ரவுண்ட் ஒரு மனுஷனுக்கு உயர்த்த முடியுமோ இல்லைன்னு தெரியல, ஆனா ஒரு மனுஷனுக்கு இயேசு பேக்ரவுண்டா இருந்தா கர்த்தர் அவனை நிச்சயம் உயர்ந்த இடத்துல வைப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவனால போயிட்டு ஆண்டவரே நான் பார்வையாடுன்னு அவரை பார்த்து கேட்க முடியும்னா, இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது நான் நோக்கி கூப்பிடுகிற ஒருத்தர் யார் என்று. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நம்ம ஒருத்தரை பாடுறோமே, அவர் யார் நமக்கு தெரியுமா? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ 3 பேருக்கு தெரிஞ்சிருக்குது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர்ல. அவங்களுக்கு ஏசு யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சதால தானே சவால் விடுறாங்கல்ல. ரூத்தம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்குது ஏசு யாருன்னு. அதனால தான் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன், உம்முடைய தேவன் தான். நான் நினைக்கிறேன் இந்த ரூத்து அந்த கிளவி நம்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கிளவியே வாழ வழி இல்லாம பஞ்சப்படைக்கு தான் வந்தாங்க. வந்த இடத்துல கணவரும் இறந்துட்டாங்க, மாமனாரும் இறந்துட்டாங்க, அப்படிதானே? இப்ப எதை நம்பி இந்த ரூத் நகோமி நம்பி போயிருப்பாங்கன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி படிக்கும் பொழுது, நான் நம்புறேன் இந்த ரூத் நம்பி போனது நகோமி அல்ல, நகோமி ஆராதிக்கிற ஆண்டவரை. சத்தமா அல்லேலூயா. இந்த அம்மா இருக்கும் போதெல்லாம் பைபிள் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மோவாப் தேசத்துல இருக்கும் போதெல்லாம் இந்த கிழவி என்னதான் பண்றாங்கன்னு எப்படி நகோமி இந்த ரூத் எட்டி எட்டி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, கதை மாதிரி சொல்றாங்க. ஆமா, கதை மாதிரி சொல்லியும் புரியலன்னா வேற வழி இல்லை. சரி, என்னதான் இந்த அம்மா படிக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி நம்ம இல்லாத நேரத்தில் இந்த ரூத் அப்படி அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கும்பொழுது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாக்கு தத்துவம், நீ உன் இனத்தை, உன் அப்பா வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவன் அப்படியே விட்டுட்டு போன உடனே அவனை பெரிய ஜாதியா மாத்தினார் பாருங்களேன். இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஆபிரகாமை பெரிய ஜாதியா மாற்ற முடியும்னா என்னையும் பெரிய ஜாதியா மாற்ற முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் யாரு நல்லா தெரியும்ல. ஆபிரகாம் எப்படி அப்பா வீட்டை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி ரூத் அம்மா விட்டுட்டு போனாங்களா இல்லையா? ஆமென். ஆபிரகாம் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்களோ இந்த அம்மாவும் பாருங்களேன். இந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவர் மேல இவரை பற்றி கொண்டா போதும் உயர்ந்த அடைக்கலத்துல வச்சாரா இல்லையா? ரூத்த உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க முடியும்னா, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க முடியும்னா, உங்களையும் என்னையும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க முடியுமா முடியாதா? நான் பாருங்களேன், எனக்கெல்லாம் ஏசுனா யாருன்னே தெரியாது. பர்த்திமைக்கு முதல் எப்படி ஏசுன்ற பேர் காதல விழுந்துச்சு, அந்த மாதிரி எனக்கு முதல் ஏசுன்ற பேர் எப்ப தெரியும்னா 7வது படிக்கும் போது தெரியும். சொல்லுங்க, எப்ப தெரியும்? சத்தமா 7வதுல. கள்ளக்குறிச்சி யாருக்கெல்லாம் தெரியும்? கள்ளக்குறிச்சி பக்கத்துல நான் ஒரு கிராமத்துல பிறந்தேன். எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லாத குடும்பத்துல பிறந்தேன். இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல பிறந்தேன். நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் வளர்ந்தது 5 வயசு வரைக்கும் டெல்லியில தான். 5 வயசு முடிஞ்ச உடனே எங்க அப்பா அம்மா எங்க பெரியம்மா வீட்டுல விட்டுட்டு படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்ப நான் படிச்சது
நான் வளர்ந்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். இயேசுனா யாருன்னு நீ நான் நம்புறேன். இன்னைக்கு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்ததுக்கு காரணம் எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். இயேசுக்காக யாரை வேணா தூக்கி போட ரெடியாமான, ஆனால் யாருக்காக இந்த இயேசு நான் விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னை உயர்த்த இயேசுவால மட்டும்தான் முடியும், என்னை வாழ வைக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆமென். என்னை காப்பாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும், என்னை விடுவிக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். இது எனக்கு நல்லா புரிஞ்சுது. எங்கள் குடும்பத்தில் நான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் பாருங்க, 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சி யாருமே படிக்கல. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். கிராமத்தில் மாடு இருக்கும் பாருங்களேன், எங்கள் கிராமத்தில் மாடு இருக்கும். என்னுடைய வேலை என்னன்னா மாடு மேய்ச்சா தான் சோறு போடுவாங்க. மாட்டு சாணி எல்லாம் தான் ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. லீவ்லாம் விட்டாங்கன்னா நண்பர்கள்லாம் விளையாட போவாங்க. ஆனால் என்னை மட்டும் மாடு மேய்க்கணும். எனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண வேலை மாடு மேய்க்கணும், மாட்டு சாணிலாம் இல்லணும். அப்படி இதெல்லாம் பண்ணலாம் அன்றைக்கி சோறு போட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணமே ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஸ்கூல் சாப்பாடு. அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது பாருங்களேன், ஆனால் பசி மட்டும் வரும். சில நேரத்தில் புழு இருக்கும், வண்டு இருக்கும். நமக்கு எது இருந்தாலும் தூக்கி ஓரமாக போட்டு நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ருசிக்காக சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாது. பசிக்காக எதை கொடுத்தாலும் பக்கத்து வீட்டில் போயிட்டு சாப்பாடு வச்ச தண்ணி கொடுப்பாங்களான்னு ஏங்குவோம். அந்த சாப்பாடு வடித்த தண்ணியில் கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி ஆசையாக காத்திருப்போம். நேரத்தில் அதுவும் கிடைக்காது. இந்த வயிற்றில் ஈரத்துணி போடணும், யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வயிற்றில் ஈரத்துணி சில நேரத்தில் உங்கள் லாங்குவேஜ் எங்கள் லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்குமா, நான் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. அதான் வெயிட் கற்று நல்லவர். இப்போ அந்த வயிற்றில் ஈரத்துணி ஏன் போடுவாங்கன்னா, சாப்பிடாம படுத்தா வயிறு ரொம்ப எரியும். அந்த எரிச்சலை தணிக்கிறதுக்காக ஒரு துணியை ஒரு தண்ணியில் நினச்சி வயிற்றில் போட்டால் சில்லுன்னு இருக்கும், அப்படியே பசியில் தூங்கிடலாம். எத்தனை நாட்கள் என்னோட வயிற்றில் ஈர துணி தான் இருந்திருக்கு. ஏசுனா யாருன்னே தெரியாது. வருஷத்துக்கு வரும்போது தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்க டெல்லியிலேருந்து வருவாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான்ப்பா உங்கள் அம்மான்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிற மாதிரி ஃபோன் கால்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் கால் வீடியோ கால்லாம் கிடையாது. லெட்டரில் தான் பேசிப்போம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆறுயிர் அம்மா அப்பாவுக்கு எழுதுவது என்னவென்றால், நான் இங்கே நலம் நீங்கள் அங்கு இல்லை. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இருக்கிற பசங்க கண்டிப்பாக தெரியாது. இதெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும் அவங்களுக்கு. இல்லை, ஆமாம். நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு நல்லா இருக்கேன்னு அவங்க பதில் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆகிடும். அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ரொம்ப ஏங்கி தவிச்ச ஒரு மனிதனா இயேசுனா யாருன்னே தெரியாது. நான் முதல்ல இயேசுன்ற பேரை கேள்விப்படுது 7th படிக்கும்போது சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுப்பாங்க தெரியுமா? 7th படிக்கும்போது ஒரு ட்ரௌசரை போட்டு எதுக்காக போனேன்னா பிஸ்கெட் கொடுப்பாங்க, அதுக்காக தான் போனேன். சில பாட்டெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்களேன். தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான், எரிந்து போவதில்லை. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறான். இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த பாட்டு. சண்டே கிளாஸ்ல எதுக்காக போவோம்னா பிஸ்கெட் கொடுப்பாங்க தெரியுமா, அதுக்காக தான் போவோம் சண்டே கிளாஸ்ல. அப்போ சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ்வீங்க? நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் கை தூக்குனா பிஸ்கெட் கொடுப்பாங்க. அதனால கை தூக்கணும் பாருங்களேன். முதல்ல இயேசு என்கிற பெயர் என்னுடைய காதில் விழுந்தது. இந்த காதில் போகாம அது உள்ளத்துக்குள்ள ஒரு விதையாய் மாறினது. இன்னைக்கு கர்த்தர் அதை மரமாய் கனி கொடுக்கும்படி மாற்றிருக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நல்ல கையை தட்டி. நான் நினைச்சது என்னன்னா ஏதோ பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அதனாலதான் சண்டே கிளாஸ்ல போய் உட்கார்றோம் தற்செயலா நினைச்சேன். ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, நீ பிஸ்கெட்டுக்காக சண்டே கிளாஸ்ல வந்து உட்காரல, உன் மேல வச்ச தரிசனம் உன்னை சண்டே கிளாஸ்ல உட்கார வைத்தது. எல்லாமே சொல்ல முடியும். ஆமீன். சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட்டுக்காக கையை தூக்கும்போது என் கையை கர்த்தரால பிடிக்க முடியும்னா, தேவ சமூகத்துல கையை உயர்த்தினா என் கரத்தை பிடிப்பார். நம்புறவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. நல்ல 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 கையை உயர்த்தி
தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம். யார நம்புறீங்க? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நம்புறீங்க? நீங்க தற்செயலா இந்த இடத்துக்கு வரல, உங்க மேல வச்ச தரிசனம். அதையும் தாண்டி எப்படி சொல்லுவேன், நீங்களும் நானும் தற்செயலா இந்த உலகத்துல பிறந்த கூட்டம்லாம் இல்ல, ஒரு பெரிய தரிசனத்தோடு பிறந்திருக்கிறோம். நம்புறீங்களா? இங்க இருக்கிற யாராவது போய் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்குள்ள தரிசனத்தை வைங்கப்பான்னு யாராவது கேட்டீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ரட்சிப்பு தெரியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாததே கிருபை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இலவசமாக கொடுத்திருக்கிறார். யாருமே கேட்கல, ஆண்டவரே எனக்குள்ள தரிசனத்தை வைங்கப்பான்னு கேட்கல. ஊழியக்காரனா வரணும்னு ஆசைப்படவே இல்லை, பாஸ்டா வரணும்னு ஆசைப்படவே இல்லை, நான் கேட்கவே இல்லை. ஆனா அவர் ஆசைப்பட்டுட்டார், கேட்காமலே ஆசைப்பட்டுட்டார். கேட்காமலே எனக்குள்ள தரிசனத்தை அவரால் வைக்க முடியும்னா நான் கேட்கறத கொடுக்காமலா இருப்பாரு? ஆமீன். சத்தமா சொல்லிட்டுங்களேன், சொல்லுங்க. கண்டிப்பா கேட்கறது கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆராதிக்கிற இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். அவர் என் கையை பிடிச்சி பாதியிலே விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல, பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் கூடவே வருகிறவர். ஐயா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, நான் ஆராதிக்கிறவர் அவங்க மறந்தாலும் என்னை மறக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கு? சொல்ல, நான் தோத்து போக மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறதால கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன். தெரியுமா? நம்புறீங்களா? ஏசப்பா என் கூட இருக்கிறதால என் பகைவன் என்னை மேற்கொள்ள முடியாது. யாரை நம்புறீங்க? ஏசப்பா என் கூட இருக்கிறதால கண்டிப்பா என் தலை வெட்கப்பட்டு போகாது. என் தலையை உயர்த்தி வைக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். நல்ல கையை தட்டி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க
படிச்சவங்களாம் என்ன சாதிச்சாங்க? இதுக்கப்புறம் அவங்க படிப்பு வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி டெல்லிக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே டெல்லியில் தான் இருந்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் தெரியுமா? எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னென்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழிலே. யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க இந்த குப்பை பொறுக்கிறவங்கள? நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன்ல. இப்போ கை தூக்கி உண்மையை சொல்கிறேங்க. சரி, சூப்பர். எனக்கு கொஞ்சம் கை தூக்குறேன். எங்களுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறது நல்லா இருக்கும். அதான் குப்பை பொறுக்கங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? கேட்கல? எல்லாம் என்னதான் சொன்னாலும் வாயே திறக்க மாட்டேன் உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். இன்னொரு 10 நிமிஷம் நான் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். சரி, சூப்பர். எப்படி இருப்பாங்க? அழுக்கா இருப்பாங்கல்ல. உலகத்துடைய பார்வையில் நான் அழுக்கா இருந்தேன். உண்மையாகவே அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, பார்க்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி, பரதேசம் மாதிரி. எங்கெல்லாம் யாருமே மதிக்க மாட்டாங்க, எங்கெல்லாம் யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு பைத்தியம். இன்னைக்கு இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மைக் இருக்கிற இதே கையில் ஒரு கோணிப்பை அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. குப்பை பொறுக்கணும் ஒரு பையனையும் உயர்த்த இயேசுவால மட்டும்தாங்க முடியும். எங்களுக்கு வீடுலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது. லைட்டு, ஃபேன், டிவி எதுவுமே இருக்காது. ஒரு டென்ட்டு தான். மழை வந்தாலும், புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், வெயில் அடித்தாலும் அந்த டென்ட்டில் தான் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நாங்கள் 6 பேர் அந்த டென்ட்டில் தான் படுத்திருப்போம். நான் பலமுறை யோசிச்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்கா? என்னன்னா யாராவது நேசிப்பாங்களா? எங்கன்னா யாராவது அன்பு காட்டுவாங்களா? ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைகளை பார்த்தா அப்படி ஆசையாச்சு. நான் மட்டும் ஏன்டா குப்பை பொறுக்கவங்களுக்கு வந்து பிறந்தேன்? ஒருவேளை நான் மச்சம் வயிற்றுல பிறந்திருந்தா கண்டிப்பாக நல்ல ஸ்கூலில் படிச்சிருப்பேன், நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். நான் மட்டும் ஏன் குப்பை பொறுக்கணும்? ஏன்னா நிறைய முறை வந்திருக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறது என்னென்னா சண்டே கிளாஸில் போய் உட்காந்துட்டேன். ஒரு வேளை நான் மட்டும் சண்டே கிளாஸில் போய் உட்காராமல் இருந்திருந்தா இன்னமும் கோணி போய் எடுத்துகிட்டு குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்திருப்பேன். யாருக்கெல்லாம் சொல்கிறது புரியுது? நீங்கள் என்ன பாக்கியம் பண்ணீங்கன்னு தெரில, இயேசுவை ஏற்றிக்கிட்டு சபையில் வந்து உட்காந்துட்டீங்க. ஒரு வேளை சபைக்கு வராமல் போயிருந்தா உங்களுடைய நிலமெல்லாம் ஆமாம் தானே? எனக்கு இயேசுவை நம்பி சபைக்குள்ள காலை வச்சிங்களோ அப்பவே உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சார். ஒருவேளை ஜெபங்கள் கேட்கப்படாத மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை போராட்டங்கள், ஐயா சபைக்கு வராத மொழி நல்லா தான் இருந்தா சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் போராட்டம், ஐ மீன் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் உன் கூடவே இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தர். கோணிப்பையை போட்டு ரோடோடா குப்பை பொறுக்கத்தான் உங்களுக்கு தெரியும். குப்பை பொறுக்கும் போதுல இந்த பாட்டு பாடுவேன். சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த பாட்டு இருக்கு தெரியுமா? நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாளோடு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் சபையில இல்ல, குப்பை பொறுக்கிற இடத்துல. உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த இடத்துல இருந்து பாடினாலும் உங்க பாடலை கேட்கிறவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. ஆமென். குப்பை பொறுக்கும்போது எனக்கு என்ன தெரியும்? 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ பாக்ஸ் எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா அதானே தெரியும், அதானே குப்பை பொறுக்கிறது தானே தொழில். எனக்கு இந்த பொருளோட விலைலாம் எவ்வளோன்னு தெரியும், ஆனால் என் விலை எவ்வளோன்னு அவருக்கு மட்டும் தெரியும். உங்க விலையை அறிந்தவர் ஒரு இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. ரொம்ப கலீஜா இருக்கும் குப்பை, ரொம்ப நாத்தடிக்கும். சாக்கடைக்குள்ள ₹1 பாட்டில், அந்த பாட்டில் குடிச்சிட்டு பியர் பாட்டில் போடுவாங்க. அந்த பாட்டில் சாக்கடையில் இருக்கும், அதோட விலை ₹1. அந்த ₹1 அவசரம் அந்த சாக்கடைக்குள்ள நாங்கள் இறங்கி அந்த பாட்டிலில், சாக்கடையில் கிளீனான தண்ணிலாம் வராது, ரொம்ப நாற்றம், ரொம்ப அழுக்கு. இயேசுனா யாருன்னே தெரியாது. இயேசுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேடி வந்து. ஆமென். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணின தேவன் இங்க கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். யாரை நம்புறீங்க? இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தின் ராத்திரியா மாறும்னா அவரிடத்துல வாஞ்சியோடு கூட
கொஞ்சம் கையை உயர்த்தி பாட போறீங்க. உம்மால் கூடும். குப்பை ஒரு மனுஷனை உயர்த்த உங்களால முடியும்னா என்னையும் உங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும் எல்லாம். ஏசப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்புறவங்க உம்மால் கூடும். ஆமா எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். யார நம்புறீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை பார்ப்பவரே, தம்பி தங்கச்சிகள்லாம் போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் கதவை தட்டி, भैया मुझे बहुत भूख लग रहा भैया, मुझे खाने के लिए रोटी दे देना சொல்லி ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்கத்து வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் பிச்சை எடுப்போம். எனக்கு சூப்பராக பிச்சை எடுக்க தெரியும், சூப்பராக குப்பை பொறுக்க தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குப்பை பொறுக்க தெரியும், பிச்சை எடுக்க தெரியும். அதை தாண்டி இயேசுனா யாருன்னு தெரியும். ஆமீன். என்கிட்ட பெருசாக படிப்பு இல்லை, பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை. ஏன் குப்பை பொறுக்கிறேன்னா வாழ வழி இல்லை. நான் இருக்கிறப்பான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, தூக்கி விடவும் யாரும் இல்லை. ஆனால் இந்த சண்டே கிளாஸில் இயேசு பற்றி கேள்விப்பட்டேன் தெரியுமா? நான் வளர வளர எனக்குள்ள இந்த இயேசு வளர ஆரம்பிக்கிறார். இங்கே யாராவது சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் யாராவது இருந்து உங்கள் கையை நல்லா உயர்த்தலாமா? சண்டே கிளாஸ் ஊழியர் செய்கிற பிள்ளைங்க யாராவது இருப்பீங்கன்னா இவங்களுக்காக நல்ல கையை தட்டி. நிறைய பேருக்கு புரியல, பாஸ்டர் செய்த ஊழியத்தை விட சண்டே கிளாஸ் பிள்ளைங்க செய்கிற ஊழியம் பவர்ஃபுல்லான ஊழியம். ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்களே? ஒருவேளை ஊழியக்காரங்களை சொல்கிற உங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகளை மட்டும் எழுப்பி விட்டுருங்களேன், உங்கள் சர்ச்சுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமீன். அப்படி சொல்லுவேன். உங்களை விட சூப்பராக ஊழியம் செய்கிற பையனை கற்றுக் கொண்டு வந்து நிறுத்துவார். அவன் அந்த ஏரியா கோயில் பூசாரியோட பையனை கூட இருக்கலாம். யாரெல்லாம் நம்புறீங்க? உங்க சண்டே கிளாஸ்க்குள்ள தான் கர்த்தர் அநேக ஆரோன் பாலாவை மறைச்சு வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமீன். நான் வளர வளர என்ன அறியாமலே இயேசு வளர ஆரம்பித்தார். பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சண்டே கிளாஸ் போகும்போது ஒரு புதிய ஏற்பாடோ ஜெபத்தோட ஜெயிக்கிறதுக்கு ஒரு பாட்டு புக்கு என் கையில் கொடுத்தாங்க. இது நான் டெல்லிக்கு போகும்போது குப்பை பொறுக்கும் போகும்போது இதை எடுத்துகிட்டு போவேன். சில பாட்டுக்கு தான் எனக்கு ராகம் தெரியும் பாருங்களேன், சில பாட்டுக்கு எனக்கு ராகமே தெரியாது. ஆனால் எனக்கு என்னென்ன ஒரு ஆசை, இது நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்களை ஓப்பன் பண்ணி வச்சு சில பாட்டுகளை நானாக புது புது ராகமாக போட்டு பாடின்னு இருப்பேன். யாருக்கு தெரிய போகுது? அதனாலமோ என்னமோ தெரியல, கர்த்தர் புது புது ராகமாக கொடுக்குறாரு. வாஞ்சி உன்னை விடுதலை ஆக்கும். ஆமீன். எனக்குலாம் பெரிய ஆசை என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எழுதுகிற பாட்டை அந்த சர்ச்சில் பாடினாங்க தெரியுமா, அதெல்லாம் கேட்டுருவோம். சே, எனக்கு ஒரு ஆசை, நம்ம எழுதின பாட்டு யாராவது பாட மாட்டாங்களா? இருக்குமா இருக்காதா? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த சர்ச்சில் நான் இன்னைக்கு வர்ஷிப்பில் பாடினது நம்ம பாட்டு தான். எனக்கு ஒரு ஆசை, நம்ம எழுதின பாட்டு காதாலமே கேட்குறோமே, நம்ம எழுதின பாட்டை மற்றவங்க பாடுறதை கண்ணால் பார்க்க முடியாதான்னு ஒரு ஏக்கம். நீங்கள் போகிற சபைகள் எல்லாம் பார்க்குறோம், காதால் கேட்டதை எல்லாம். சிறியவனை பொழுது வந்து இடத்தில் எளியவனை கூப்பிட்டு உயர்த்துவாருங்கிற அந்த காதால கேட்டிருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்க முன்னாடி கண்ணால பார்க்க முடியும் செஞ்சுக்கிறாரு. சொல்றேன், 2008 வரைக்கும் நான் குப்பை பொறுக்கினேன். 2011 பேப்டிசம் எடுத்தேன். 2012 இருந்து தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். 2016 அபிஷேகம் பெற்றேன். 2018 ஊழிய அழைப்பு பெற்றேன். 2020 கோடம்பாக்கத்தில் சென்னையில் சபை ஆரம்பித்தேன். 2024
கர்த்தர் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி இருக்கிறார். நான் எதிர்பார்க்காத உயர்வு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவன் உயர்ந்த கருத்துல வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆமென். இன்னொன்னு, எனக்கு அதை படிக்கும் இன்னொரு கேள்வி, ஒரு பிச்சைக்காரன்ட்டு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஆமா தானே? இவர் பாருங்களேன், அவன் பிச்சை கேட்க போறான், இவன் கேட்கறது வித்தியாசமா இருக்கு, அவர் இவனை பார்த்து கேட்கறது வித்தியாசமா இருக்கு. இது இவங்க 2 பேத்துக்கு இருக்க லவ். மற்றவங்க மாதிரி ஆண்டவரே அவன் பிச்சைக்காரன், ஆண்டவரே அவனுக்கு போய் என்ன வேணும்னு கேட்குறீங்க? 10 ரூபாய் கொடுக்குற இடத்துல 20 ரூபா கொடுத்தா ஹாப்பியா இருப்பான். இல்லப்பா, மற்றவங்க கூப்பிட்ட சத்தத்துக்கும் அவன் கூப்பிட்ட சத்தத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். இவன் தேவைக்காக என்னை நோக்கி கூப்பிடல, தேவையே இயேசுதானே. நல்லா அப்படி சொல்ல முடியல. உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்பீங்க? உங்க விசுவாசம். குப்பை பொறுக்கணும் ஒரு பையனை இன்னைக்கு உயர்த்தி வைக்க முடியும்னா உங்களை உயர்த்த மாட்டாரா? பிச்சை எடுத்துனே இன்னைக்கு கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். இன்னைக்கு நான் எழுதுகிற பாடல் 1,45,00,000 பேர் என் சேனல்ல மட்டும் பார்த்துருக்குறாங்க. எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும். ஒரு காலத்தில் தெருக்கோடி இருந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கோடிகளுக்கு ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார். என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்ச கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா எல்லாருடைய சத்தத்தை விட என் சத்தம் மேல கேட்கணும்னு எத்தனை பேர் சொல்லுவேன்? ஆமென். 2 கையை உயர்த்தி கண்ணை மூடி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னப்பா இன்னைக்கு சத்தம், இன்னைக்கு என்ன இன்னைக்கு வித்தியாசமான சத்தம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவன் தட்டி கேட்டா அவன் சொல்ற, ஏய் நசரேயனாகிய இயேசு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மைதானத்துக்கு இயேசு வந்திருக்கிறார்? நசரேயனாகிய இயேசு வந்திருக்கிறார். யாரால? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு யாரால சத்தமா கேட்க முடியுமோ, கூட்ட முடியுமோ? உங்க பக்கத்துல கர்த்தர் நின்று திரும்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார். இடத்துல கொஞ்சம் நல்லா எழுந்துக்கலாம், எல்லாம் எழுந்து கண்ணை மூடி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேங்க்யூ ஜீசஸ். 2 கையை நல்லா உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். அற்புதத்தின் இரவாய் மாற வேண்டியது உன் கையில கர்த்தர் கொடுத்த. உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ராத்திரி உனக்கு அற்புதத்தின் இரவாய் மாறணுமா, இல்ல வந்தபடியே திரும்பி போகணுமா? உனக்கு என்ன வேணும்? நான் நம்புறேன், நீ எதை கேட்டாலும் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ண போகிறார் என்பதுல நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம். உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் வாயை திறந்து டாக்டரால முடியாதது. அன்னைக்கு பர்த்திமை உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்ட உடனே, ஆண்டவரே நான் பார்வையிடணும். ஆண்டவர் பர்த்திமையை பார்த்து சொன்னாரு, நீ பார்வையிடுவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன போது அவன் முதல்ல கண்ணை திறந்து பார்த்தது இதுவரைக்கும் காதால கேட்ட இயேசு என்கிற நபரை அவனுடைய வாழ்நாள்ல முதல்ல கண்களை திறந்து பார்க்கிறான். நீ காதால கேட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் உன் கண்கள் காண போகுதுன்னு எத்தனை பேர் நம்புவீங்க? எதுக்கும் கவலைப்படாம என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்ல, என்னை அரவணைக்க யாரும் இல்ல, என்னை தேற்றிடவும் யாரும் இல்ல, என்னை தேடிடவும் யாரும் இல்ல, என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு, என்னை தேற்றிடவும் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. தேவ பிள்ளையே, ஒருவேளை கலக்கத்தோடு வேதனையோடு குழப்பத்தோடு வந்திருக்கலாம். நீ காதால கேட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் உன் கண்கள் நிச்சயமா பார்க்கும். ஒருவேளை உன் கண்ணீரின் வழிகள் மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம். உன் கண்ணீரின் வழியை அறிந்தவர் இந்த
இந்த ராத்திரி உனக்கு அற்புதத்தின் ராத்திரியை மாற்றி நீ எதுக்காக அவர் நோக்கி கூப்பிட்டியோ அதை கர்த்தர் உன் கரத்துல கொடுத்து இதுவரைக்கும் பார்க்காதது எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் திறக்காத கதவுகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஆமா, இதுவரைக்கும் கேட்டு கேட்டு கிடைக்காதது எல்லாம் கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பார். இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எல்லா துதிகர மகிமையோருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. ஒரே நிமிடமாக கண்களை மூடி நிற்போம். Praise the Lord. பாஸ்டர் ஜெபா முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இம்மட்டும் எங்களோடு பேசி கொண்டிருந்தீங்க. ஒரு பர்த்திமேயுக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கேட்டாரோ அதை அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தீங்க ஏசப்பா. இந்த அற்புதத்தின் இரவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக. எதை தேடி வந்தார்களோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தார்களோ, கர்த்தர் அவைகளை கொடுத்து விட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நடுவிலே செய்துவிட்ட அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே கர்த்தர் பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் உயர்ந்திருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? நான் செய்து கொடுக்க வரல. இவ்வளோ நேரம் நல்ல வார்த்தைகளை கேட்டோம். போன வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணோம். பாயிண்டே என்ன அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு நல்ல கால சூழ்நிலை தார ஆண்டவரே. கால சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக நேற்று ஒரு மழை பெஞ்சு பாருங்க. லைட்டாக ஒரு ஆட்டம் கண்டு மழைன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் 4:30 மணிக்கு பிடிச்ச மழை. அப்போ தான் 3:45 வந்து பார்த்துட்டு போகிறோம். மழை பெய்ய அறிகுறியே கிடையாது. இதான் சிபி நாங்களும் வந்தோம். இந்த வீடு எடுத்துகிட்டு எல்லாம் சேர்ந்து வந்தோம். 4:30 மணிக்கு நான் வீடு சிபிக்கு ஃபோன் பண்ணி கேட்க என்ன நடக்கும் அப்படிங்க. லைட்டாக ஷாரடி நான் சொன்ன எங்கே கொளுத்திட்டு இருக்கேன். 6:30 மணி வரை சரியான மழை. சரி, கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தி தருவான்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை சிதைக்கிற வண்ணம் மாட்டு 3:45 இடத்த மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, 3:45 போயிட்டு நமக்கு கூட்டம் 6:30 தான். எப்படி கர்த்தர் அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாரு. காலைல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே ஒரு 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரை எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர அளவுக்கு மழை என்ன செய்யண்டாம் வேண்டாம். 10 மணி வரை ஒரு 11 மணி பிறகு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நினைச்ச மாட்டோம், ஸ்டாப் பண்ண மாட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் மட்டும் ஜெபம் பண்ணல. ஐயா மழை பெஞ்ச பிறகு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்டர் மழை பெய்யுது. இது நம்ம விசுவாசத்தை குலைக்கிறதா விசுவாசத்தை கூட்டுறதான்னு தெரியல. ஒரே குழப்படி ஆகி போச்சு. ஃபோன் எடுக்கிறதுக்கு அப்புறம் பயமாகி போச்சு. நடக்குமா நடக்காதா? ஆனால் கர்த்தர் நடத்தி தந்தார். தேவனுக்கு நாம நன்றி சொல்லாமா? அல்லேலூயா. ஆனால் தேவன் நல்லவர். நாம திட்டமிட்டா அவர் என்ன செய்வார்? ஆமாம், நம்ம முன்னாடி போனால் அவர் முன்னாடி போய் என்ன செய்வார்? நடத்தி தருவார். அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எங்கே நடத்தலாம் அப்படின்னா, சபை நமக்கு சிறிய இடமா இருக்குது. அதனால் எங்கே நடத்தலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்டர் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ ஷெல்டன் என்ன செய்வோம், ஷெல்டன் கம்பெனி வளாகத்தில் என்ன செய்வோம் நடத்துவோம். அப்புறம் பாஸ்டர் ஏற்பாடுலே பாஸ்டர் தான் கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி தந்தாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாமா? பேசலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி செய்தி யார் சொல்லி முடிவு பண்ணிட்டோம். செய்தி யார் சொல்லிட்டோம். முடிவு பண்ணதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் ஜெபா பெருளை பகுதியிலே ஊழியம் செய்வதான பாஸ்டர் ஜெபா. வேறு யாரும் இல்லை, என் மச்சனன் தான். நம்ம நேற்றைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், ஆமாம் ஜெபா உங்களுக்கு சொந்தமானு கேட்டார். நான் சொன்ன சொந்தம் இல்லை, அவர் அக்காவா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதுக்கு காரணம் ஜெபா. ஃபஸ்ட் ஆரோன் பாலாவை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்த ஜெபா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டி நன்றி சொல்லுவோமா? நல்ல வார்த்தையை கொடுத்ததான ஆரம்பத்தில் சொன்னார், நான் மாடு மேய்ச்சேன் அப்படின்னு. எனக்கு டக்குன்னு ஆடு மேய்ச்சி தாவிதான் ஞாபகத்துக்கு வந்தார். இவர் மாடு மேய்ச்சி பாட்டு பாடிருக்காரு, அவர் ஆடு மேய்ச்சி பாட்டு பாடினார். அவரை கொண்டு அரியணையில் கொண்டு வச்சிட்டாரு, இவரையும் கொண்டு அரியணையில் வச்சிட்டாரு. அல்லேலூயா.
நான் அவர்கள் செய்கிற ஊழியத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவரையும் கரங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கும். Praise the Lord. இசை நமக்காக அந்த மியூசிக் சிஸ்டம் தமிழ், அப்புறம் பிரேம், இவர்களுக்கான கற்று நன்றி சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு கரங்களை நன்றி சொல்லுவோமா? இது போக நன்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வண்டி ஏற்பாடு பண்ணி தந்ததான சிபி, இப்படி சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வச்சுக்கிடுங்களேன், உங்கள் பாட்டு எழுப்பி போயிடுவீங்க. அதனால் வந்தவர்களுக்கு நன்றி, கேட்டவர்களுக்கு நன்றி, ஏற்பாடு பண்ணி தந்தவர்களுக்கு நன்றி, வண்டி ஓட்டினவருக்கு நன்றி. அல்லேலூயா. என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தன அத்தனை போதகர்களுக்கு நன்றி. அல்லேலூயா. இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜெபமுடியில செஞ்சிரும், முடிச்சிடும். கர்த்தர் நல்லவர். கடைசியாக மூத்த போதகர் நம்முடைய தகப்பன ஸ்தானத்தில் இருக்கிறதான எல்லா ஆலோசனையும் பாஸ்டர் தான். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க சொன்ன எல்லாமே. ஆமாம், இதில் எல்லாமே ஸ்பான்சர் வேறு நிறைய உண்டு. இதில் ஒரு எல்லா செலவுமே நம்ம விசுவாச பிள்ளைகள் தான். அது அவங்களுக்காக நான் மனுஷுவோம் நன்றி சொல்லுவோம். நோட்டீஸ் அடித்தது எல்லா செலவும் அவங்க தான். எனக்கு 5 பைசா செலவு கிடையாது, எல்லாமே அவங்க தான். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. செய்தியாளருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கலந்து கொண்டவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா போதகர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான இடத்தை கொடுத்த ஷெல்டன் கம்பெனி ஞானராஜ் பிரதருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த கம்பெனிக்காக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தான் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நல்ல தெய்வ மனிதரை நம்முடைய வள்ளியூருக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்கள் வள்ளியூருக்கு கொடுத்த ஒரு நல்ல தெய்வ மனிதர் ஞானராஜுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவர் குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய இந்த கம்பெனிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். பணி செய்கிற பணியாளர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை உற்பத்தி செய்யப்படுகிற ஆடைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வளர்ந்து பெருகவும் செய்வீராக. ஹல்லேலூயா. அண்ணனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. கலந்து கொண்ட எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். இந்த ட்ரக்கை திருநெல்வேலியிலிருந்து 3 நாட்கள் ஆண்டவரை ஊழியம் செய்ய தேவன் அவர்களை கொண்டு வந்த போதகர்களோடு வந்த இந்த ட்ரக்குக்காக கொடுத்து உதவினவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா இயற்கை சூழ்நிலைகளையும் தேவன் எங்களுக்காக சாதகமாக்கி கொடுத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். பிரயாணத்தில் பிள்ளைகள் போகிற பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. தங்கள் வீடுகளுக்கு போய் சேருகிற வரை பாதுகாப்பு இருக்கட்டும். கொடுத்த செய்தியை இவர்கள் உள்வாங்கி கொண்டு உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைப்பார், உயர்ந்த அடைக்கலத்திலே என்னை வைப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். ஆமென்.